ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிட்டு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது வந்தது மக்கள் நலனத்துக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரபரப்பு பேட்டி கொடுத்திருக்காரு. என்னப்பா அப்படி மக்கள் நலனுக்கு நீங்க போயிட்டு சந்திச்சீங்க? முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா மக்கள் நலனா, அவருடைய சுயநலத்துக்காகவே இல்லையா, மக்கள் நலத்துக்காக தான் போய் சந்தித்து வந்தாரா. மும்மொழி கொள்கை, தொகுதி மறுவரை, அப்புறம் இங்க நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அப்புறம் டாஸ்மாக் விவகாரம், இந்த விவகாரத்தை தான் போயிட்டு என்ன பண்ணாரா, மத்திய அமைச்சர் அமித்ஷாவை போய் சந்தித்துட்டு வந்தேன், மத்தபடி வேற எதுவுமே இல்ல. கூட்டணி வேற கொள்கை வேற, நாங்க கூட்டணி கொள்கை ஒன்னா சேர்க்க மாட்டோம். தேர்தல் நேரத்தை நெருங்கும் போது பாத்துப்போங்க. உதாரணத்துக்கு திமுக கொடுத்தா கூட்டணி கட்சிகள் ஏராளமா இருக்கு, அவங்க எல்லாம் ஒரேடியா நீடிப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்கள பிரிஞ்சு போக மாட்டாங்களா? அது மாதிரி தாங்க நாங்களும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு, பேசியிருக்காரு. இது இவர் ஒரு பக்கம் பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, எங்க ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அவரை சந்திக்கிறதுக்கு நிறைய பேர் கூட அப்பாயின்மெண்ட் வாங்கலாங்க அப்படின்னு சொல்ற அண்ணாமலைக்கு லண்டன் போயிட்டு வந்துட்ட பிறகு இவர் எவ்வளவு ட்ரை பண்ணிருக்காரு அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு, ஆனா இவருக்கு அப்பாயின்மெண்ட் தரல அப்படின்றது ஒரு வேதனைக்குரிய செய்தியா இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிற அமித்ஷா சொந்த கட்சியோட மாநில தலைவரை சந்திக்கிறதுக்கு ஏன் தடை விதிக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருதா இல்லையா? அது அவங்களுடைய இன்டர்பாலிக்ஸ் அது இருக்கட்டும். நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு வருவோம். எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுல ஒரு சில டிராமாக்கள்லாம் போட்டு இருந்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் கட்சி ஆரம்பிச்சார்ல, விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னு ஒரு பிரம்மாண்ட ஒரு மாநாடு, அதாவது ஒரு துவக்க மாநாடு என்ன பண்ணாரு, விக்கிரவாண்டியில போட்டாரு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, விஜய்க்கு நல்ல வாய்ஸ் இருக்குப்பா, தமிழ்நாட்டுல அவரு தான்ப்பா அரசியல் ஆட்டி படைப்பாரு, நிச்சயமா நீங்க பாருங்களேன், திமுக என்ற ஒரு கட்சியே இல்லாம போயிரும், அந்த மாதிரி விஜய் வளர்ந்துட்டு வராரு அப்படின்ற ஒரு பிம்பத்தை என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டுல ஏற்படுத்தினாங்க. ஆனா இங்க அதிமுகவும் சும்மா இல்ல. என்ன பண்ணிருந்தாங்கன்னா, விஜய் எப்படியாச்சுன்னா கூட்டணியில சேர்த்துக்கணும், அதாவது பாஜக கூட கூட்டணியே இல்ல அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா அறிவிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. இதுக்கு ஆர்பி உதயகுமாரா இருக்கட்டும், அப்புறம் ஜெயக்குமார் அவர்களா இருக்கட்டும், ரொம்பவே என்ன பண்ணாங்க, பரவாயில்ல நம்ம தலைவர் இந்த அளவுக்கு பாஜகவை பாசிசத்தை எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் பாஜக கூட கூட்டணி வைக்கல அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வரல. சிறுபான்மையினர் ஓட்டு நமக்கு கிடைக்கல. 2021 நம்ம கூட்டணி வச்சோம், சிறுபான்மையினர் ஓட்டுகள், கிறிஸ்தவர்கள் ஓட்டுகள், தலித்துகள் ஓட்டுகள் நமக்கு கிடைக்கவே இல்லை. அதனால என்ன பண்ணோம், 2024 நம்ம கூட்டணியே இல்லாம தனித்து நின்று களம் காணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2024 கூட்டணியை முறிச்சு வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க கூட்டணியே வைக்க மாட்டோம், 2024 இல்லைங்க, சட்டமன்ற எலெக்ஷன் இல்ல, அதுக்கப்புறம் நடக்க போற எந்த எலெக்ஷன்லயும் நாங்க கூட்டணி வைக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொக்கரிச்சிருந்தாங்க அதிமுக. அப்படி இருக்கும் பொழுதுதான் விஜய் வச்சு 2026 எலெக்ஷன்ல நம்ம தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மகா பிளான வச்சு என்ன பண்ணியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி தீட்டி இருந்தாரு. இதுக்கு அதிமுக இருக்கிற நிறைய பேர், மாவட்ட செயலாளர்களா இருக்கட்டும், இல்ல ஒரு சில இரண்டாம் கட்ட தலைவர்களா இருக்கட்டும், விஜய் கூட்டணிக்குள்ள வைங்க அப்படின்ற ஒரு கருத்தை என்ன பண்ணிருந்து அரசல் பரசலா பேசப்பட்டதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். விஜய் இதற்கு என்ன பண்ணியிருந்தாருன்னா சம்மதம் தெரிவிச்சாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அவருடைய செயல்பாடுகள் என்ன பண்ணுதுன்னா, திமுகவை எதிர்க்கிறதும் பாஜகவை எதிர்க்கிறதும் மட்டும்தான் இருந்தது. அதிமுகவை நான் ஒரு விமர்சிக்கவே இல்லை. ஏன் சொல்ல போனா, அது அந்த கட்சி தொடங்கி மாநாடு நடத்தினார்ல, அதுல திமுகவையும் பாஜகவையும் தான் விமர்சிச்சார கண்டி அதிமுகவை பத்தி பேசவில்லை. இதை குறித்து எடப்பாடி கிட்ட கேட்டபோது கூட அதிமுக நல்ல கட்சின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குங்க, அதனாலதாங்க அவர் விமர்சிக்கல அப்படின்ற டைலாக் எல்லாம் விட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பாஜகவையும் திமுகவையும் எதிர்த்த விஜய் அதிமுகவை பத்தி அவங்க பேசவே இல்லை. இதன் மூலமா அதிமுகவோட விஜய் கண்டிப்பா கூட்டணி வைக்கிறாருங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைகள் தான் போயிருந்தது. இதை கன்ஃபார்ம் பண்றது மாதிரி ரகசிய டீலிங்லாம் போச்சு. அதாவது 117 சீட்டு விஜய் கேட்டதாகவும், 2.5 வருஷம் ஆட்சி நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்டதாகவும், இதன் மத்தியில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரசியல் டீலிங்லாம் பண்ணிருக்கும் போது அதிமுக சைட்ல இருந்து அது தரப்பு ஒத்துக்கவே இல்லையா. அப்படி என்னங்க போங்க, 117 சீட்டு உங்களுக்கு எத்தனை ஓட் பேங்க் இருக்கு முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்க சீட்டை கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கப்புறம் இறங்கி வந்தாங்க விஜய். என்ன சொன்னாங்கன்னா, 60 சீட்டு கொடுங்க, 5 மினிஸ்டர் பதவி கொடுங்க, அது போதும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தாங்களாம். ஆனா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ரகசியமா ஒரு சில தகவல்கள்லாம் திரட்டி இருக்காரு. என்னன்னா, உண்மையிலேயே விஜய்க்கு எவ்வளவு ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னு பார்த்து உளவுத்துறை மூலமா அவரு தனியா ஒரு சர்வே எடுத்திருக்காரு. அதுல 1% தாங்க வருது, அதிகபட்சம் 2%, அவ்வளவுதாங்க. அவருக்கெல்லாம் நீங்க 60 சீட்டு கொடுக்கணும், மினிஸ்டர் பதவி கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, திட்டவட்டமா இருந்தாராம். ஆனா இப்போ இங்க
பிளேட்டே மாத்தி போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயோட கனவை சரிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். விஜயோட கனவு இல்ல, அவருடைய கனவையே சரிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய சொந்த குடும்பத்துக்காக, சம்மந்திக்காக, தன்னை சுற்றியுள்ள ஒரு சில அமைச்சர்களின் சுயநலத்துக்காக என்ன பண்ணிருக்காரு, அதிமுக எடுத்துன்னு போயிட்டு அப்படியே அடகு வச்சிருக்காராம். இப்ப நம்ம நகையெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு சேட்டு கடையில வைப்போம்ல, அதே போல அதிமுக கட்சியை வந்து என்ன பண்ணிருக்காரு, டெல்லியில எடுத்துன்னு போயிட்டு அடகு வச்சிருக்காரு சுயநலத்துக்காக. அவங்களுடைய கனவை என்ன பண்ணிருக்காரு, சதிச்சிருக்காரு. விஜயோட கனவை சதிச்சிருக்காரு. இப்போ அதிமுக பாஜக கூட பேச்சுவார்த்தை நடக்குது, கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் புரசலா நம்மளுக்கு நம்பப்படாத தகவல் வெளியிடுது. ஆனா அதிமுக என்ன சொல்றாங்க, முழுக்க முழுக்க மக்கள் பிரச்சனை. மக்கள் பிரச்சனை சந்திக்கிறதுக்கு எதுக்கு உள்துறை அமைச்சர் சந்திக்க, டைரக்டா நீங்க பிரதமர் மோடியை சந்திச்சிருக்கலாமே, எதுக்கு உள்துறை அமைச்சர் சந்திக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது. ஆனா இது வந்து முழுக்க முழுக்க வந்து மக்களுக்கான பிரச்சனைக்காக இவங்க சந்திக்கவே இல்லை அப்படின்னு தான் வெட்ட வெளிச்சமா தெரியுது. இவருடைய சுயநலத்துக்காகவும், இவருடைய கேசுகள் விஷயத்துக்காகவும், அதிமுக இரட்டலை சின்னத்துக்காகவும், அதிமுக பொதுச் செயலாளர் தொடரணும் அப்படின்ற எண்ணத்துக்காக, சுயநலத்துக்காக மாத்திரம்தான் இவர் என்ன பண்ணிருக்காரு, சந்தித்திருக்காரு அப்படின்னு சொல்ற தகவலும் நம்மளுக்கு வருது. இதனால ரொம்ப அப்செட்ல இருந்திருக்காரு விஜய். என்னப்பா உங்களை நம்பி நின்றோம், நீங்க இது மாதிரி நட்டாத்துல விட்டு போயிட்டீங்களே, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது இப்ப விஜய் என்ன பண்றாருன்னா அடுத்த கட்ட மூவ் எடுத்திருக்காரு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் பக்கம் என்ன பண்றாரு, தாவுறாரு. சீமானை எப்படியாச்சும் நம்ம வந்து உள்ள கொண்டு வந்து நானும் சீமானும் சேர்ந்து நாங்க வந்து என்ன பண்றோம், 2026 எலெக்ஷன்ல நிக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காரா. கூட தேமுதிகவும் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இப்போ தேமுதிகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் ஒரு நெருடல் இருந்திருக்கு இந்த ராஜ்யசபா சீட்டு தரத்துக்கு தொடர்பா. இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யசபா சீட்டு நாங்க தேமுதிகவுக்கு தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்கேயுமே சொல்லவே இல்லை அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு. இல்லங்க தரேன்னு சொன்னாரு, அக்ரிமெண்ட்லாம் சைன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க. இதை இடையில வந்து உள்ள சொருவுறது தான் நம்ம பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து 62 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு எம்பி சீட்டு தான் கிடைக்கும், இன்னொரு எம்பி சீட்டு வேணும்னா எங்களுடைய ஆதரவை நாங்க தரோம், தேவைனா ஓபிஎஸ் ஆதரவு கூட நம்ம சேர்த்து இது பண்ணிக்கிறோம், பாஜக ஆதரவு தருவாங்க, எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள சீட்டை சொல்லியிருக்காரு. இதை வந்து கருத்துல வச்சு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்ப எதுக்கு இங்க தேமுதிகவை நம்பி இருக்கணும், அவங்களுக்கு எம்எல்ஏவே இல்ல, எம்பிஏ இல்ல, அவங்க கட்சி ஓட் பேங்க் இல்ல, எதுக்கு அவங்களை நம்பி இருக்கணும், 2026 வந்து பாத்தீங்கன்னா பாமக அப்புறம் பாஜக இந்த மாதிரி கூட்டணிகள் சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், காலம் காணலாம், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிரெயின் வாஷ் பண்ணதுனால தேமுதிகவை கைட்டி விடுறதுக்கு அவருக்கு முடிவு வந்துட்டாராம். இப்ப தேமுதிக அதிமுகவும் போக முடியாது, திமுகவும் போக முடியாது. அப்ப யாரு கூட போகணும்னா விஜய் கூட தான் போய் சேரணும். அப்ப விஜய், சீமான், தேமுதிக இந்த மூன்று கட்சிகளும் சேர்ந்து கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ டெல்லியில போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அப்செட்ல இருக்காரா விஜய். எங்கங்க உங்களை நம்பி வந்து பாத்தீங்கன்னா திமுகவையும் நான் பகைச்சிக்கினேன், திமுக கூட கூட்டணி வைக்க முடியாது, இப்ப என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரா விஜய் அவர்கள் அப்செட் ஆகி நிக்கிறாரா. இப்ப அடுத்த கட்ட மூவ் விஜய் எப்படி எடுக்க போறாருன்னா, நான் சொன்ன மாதிரி தான் சீமான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. சீமான் பாஜகவுடைய ஆதரவாளரா இருந்தாலும், பாஜகவுடைய பி டீமா இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ் தேசியம் அப்படின்ற ஒண்ணு பிடிச்சிட்டு இருக்காரு, அதுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம், சீமான் கூட கூட்டணி வச்சு நம்ம 2026 எலெக்ஷனை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரா விஜய் வந்து ஒரு முடிவுல இருக்கிறாரா. இப்ப சீமானன் என்ன பண்றாருன்னா, விஜய் கூட கூட்டணி வைக்க மாட்டேன், அதாவது கூட்டணியே இல்ல அப்படின்னு சொன்ன சீமான் அவர்கள் விஜயை கடுமையா விமர்ச சீமான் அவர்கள் இல்லங்க பரவாயில்லங்க கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய கட்சி சிக்கி சின்ன பின்னமா போயிடுச்சு, நிறைய உறுப்பினர்கள் வெளியே போச்சு, ஓட் பேங்க் அவருக்கு இல்ல. இப்ப எப்படியாச்சும் ஓட் பேங்க் நம்ம காமிக்கணும், இந்த எலெக்ஷன்ல ஓட் பேங்க் நம்ம காமிக்கணும், அதுக்கு இளைஞர்கள் ஓட்டு அதிகமா வச்சிருக்கிற விஜயை நம்ம புடிச்சுக்கிட்டோம்னா நம்ம ஓட் பேங்க் அதிகமா காட்டிடலாம், அதனால விஜய் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் ஒரு முனைப்பு என்ன பண்றாரு, விஜய் கிட்ட காய் நகர்த்ததாகவும் சொல்லப்படுது. தேமுதிக உள்ள வந்து ஆட் ஆயிடுச்சுன்னா தேமுதிக, சீமான் அப்புறம் விஜய் இந்த மூன்று கட்சிகளும் இணைந்து 2026 கூட்டணி வைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் அரசியல் விமர்சனம் பேசுறாங்க. சோ 2026 தேமுதிக, விஜய், சீமான் இவர்கள் எல்லாம் இணைந்துதான் 2026 சட்டமன்ற எலெக்ஷன்ல களம் காணுவாங்க அப்படின்றது கணிக்கப்படுது. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மூவ் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எடப்பாடி டெல்லியில போயிட்டு அமித்ஷாவை சந்தித்தாரு. இங்க இருக்கிற தமிழ்நாடு கட்சிகள், விஜய் போன்ற கட்சிகள் கொஞ்சம் ஆட்டம் கண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி நம்பவே கூடாதுப்பா, நம்பினா இப்படிதான்ப்பா போய் முடியும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு விஜய் அவர்கள் போய் சேர்ந்ததா சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கன்ஃபார்மா பாஜக கூட கூட்டணி வைக்கிறாரு. ஆனா அவர் இருந்தாலும் என்ன சொல்றாருன்னா, கொள்கை வேறு கூட்டணி வேறு, தேர்தல் நேரத்துல தான் நான் சொல்ல முடியும், இப்ப நான் சொல்ல முடியாது, நான் மக்கள் நலனுக்காக தான் போய் சந்தித்து வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.